கடிச்சிருச்சு. ஆமா. நாய் வந்து ஒரு குழந்தையோ மனிதரையோ சரிங்க. கடிச்ச உடனே ஆமா. அவர் என்ன பண்ணும்? சரிங்க. அதாவது நல்ல முக்கியமான கேள்வி என்ன பொதுமக்களுக்கு. அதாவது இப்போ வந்து நாய் கடிச்சிடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. இல்ல அதுக்கு கையில் மருந்து எல்லாமே இருக்குது. ம். நம்ம வந்து இப்போ பாம்பு கடிச்சுனா தான் நம்ம பயப்படணும், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்ட்டு. நாய் கடிச்சதுன்னா வந்து மரணம் வந்து உடனே நிகழ்ந்துராது. நம்ம வந்து நாய்க்கடியை பற்றி நம்ம கடிச்சிடுதுங்கிற பயப்பட பயமே வேண்டியதில்லை. நமக்கு எல்லாமே அதுக்கு தடுப்பூசி எல்லாமே இருக்குது. சரி. இப்போ பொதுவாக வந்து நாய் ஒன்று கடிச்சிடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், உடனே வந்து ரன்னிங் குழாயை திறந்து நம்ம கடிப்பட்ட இடத்த கழுவிடணும். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவிட்டே இருக்கணும். பொதுவாக வந்து நம்ம வந்து காயத்தில் வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செப்டிக் ஆகும் அப்படின்ட்டு. செப்டிக் ஆகிறது அது நம்ம 2வது பட்சம் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து ரன்னிங் வாட்டர்ல டேப்பை திறந்துட்டு கழுவிட்டே கடிச்ச இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ரன்னிங் வாட்டர்ல டேப்பை திறந்து விட்டு கழுவணும். அப்போ டேப் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், பக்கத்தில் பக்கெட்டில் இருக்க தண்ணி மேலே அந்த ஒன்று நம்ம வந்து செய்ய வேண்டியது வந்து கடிச்ச இடத்த வந்து கடிச்ச காயத்தை வந்து நம்ம கழுவணும். அதுதான் டேப். சில ஊருங்க டேப்லாம் இருக்காது இல்லைங்க. ஆமாம். டேப் இருந்தால் டேப்பை வச்சு கழுவலாம். அப்போ டேப் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், தண்ணி எடுத்து மக்கில் மொண்டு நல்லா கழுவிடணும். 15 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழுவினாலே போதும். கழுவும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த வைரஸ் வந்து நாயோடைய எச்சில்ல இருக்கும். ஸோ கடிக்கும் போது அந்த காயத்தில் வந்து எச்சில் பட்டு அந்த கிருமிகள்லாம் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் கழுவும் போது என்ன ஆகும்னா, சில கிருமி அதாவது டெபாசிட் ஆன நச்சுயிரி வைரஸ் வந்து சில இதெல்லாம் கழுவும் போது வந்து வெளியில போயிடும். மேக்ஸிமம் போயிருமா? மேக்ஸிமம் போகாது, 1-2 இருக்கும். அதாவது நம்ம கணக்கு பண்ண முடியாது எவ்வளோ நம்ம வந்து இதில் டெபாசிட் ஆச்சு, எவ்வளோ போச்சுன்னு சொல்லி. கடியோட இதை பொறுத்து இருக்கு. கடியோட இருக்கிறத பொறுத்து.